என்னண்ணா விஜய் நீ நடிக்க மாட்டானா? விஜய் இவன் என்னதுக்கு கால் பண்றான்? வேற யாருன்னு லவர். ஹலோ ஹலோ. ஓ சொல்லடா. எங்க நிக்கிறீங்கம்மா? இங்க நான் எக்ஸாம்ல நிக்கிறேன், வந்துட்டு அடிக்கிறேனே. இந்த முறையில் எடுத்தானே இவங்களோட சேர்ந்தாச்சு எடுத்து போட்டு அப்படியே சேர்ந்தாச்சு இவங்களோட. கதையெல்லாம் வித்தியாசமா கிடக்கு. மூணு படம் நடிச்சிருக்கிறான்னு. அவன் அவன் பாகுபலி எடுத்தவனே பேசாமலுக்கு இருக்கிறான். இதுகள் வர்ற பாடு சீரியல் ஃபேஸ்புக்கில் போட போகிறோம். எதனா ஃபேஸ்புக்கில் போட போகிறோம். நீங்களே அழுது நீங்களே எடுத்து நீங்களே ஃபேஸ்புக்கில் போட போறீங்க. சொல்லு சொல்லு. என் லவர். இவர் நீங்க? இவர் என் அண்ணா. அவனுக்கு படம் துவங்க போது பூசை செய்கிறீங்க. இல்லாட்டிக்கு போஸ்ட் லுக் போடுறீங்க. அதோட சரிங்கடா. அதுக்கப்புறம் கதையே காணலையே. அழுது பிடிச்சி நிற்கிறேன். படத்தை பாரு, சத்தம் படம். நானும் விஜய் ஃபேன் தான். நடிக்கிறேன் வந்து ஓவரா படம் பெறைக்க லிங்கள் அனுப்புறது ஃபேரு ஃபேரு ஃபேருன்னு இப்போ வந்து நடிக்கிறேன். நாங்கள் ஒரு செல்ஃபியை எடுப்போம். உங்களோட ஃபோனில் எடுப்போம். இந்த வெளியில் போய் எடுப்போம். இந்த ஃபோனில் எடுத்தால் இது பேய் வட்டி பார்க்கும். எப்படி இருந்தது? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சொல்ல வேண்டியதான். நான் இப்போ நான் பிடிச்சிருக்கேன்னா நான் விட்டு தொலைச்சிருப்பேன். நீ ஏன் இப்படி சொல்ற? சொல்லடா அண்ணாண்டு. நல்ல படம். போனது ஒண்ணா என்னண்ணா விஜய் நீ நடிக்க மாட்டானா? விஜய் அதெல்லாம் அப்படிதான். இனி வேலையில் இருக்க முதலமைச்சர் வேலையில் இருக்க அவன் நடிக்கல. நான் அவர்கிட்ட ஃபேன். நானும் ஃபேன் தான். இதுக்கு என்ன அழுது பிடிச்சி வந்துக்கிறீங்க? கவலையாக கூட நடிக்க மாட்டேன். உதாரண சீரியல் ஃபேஸ்புக்கில் போட போகிறோம். எதனா ஃபேஸ்புக்கில் போட போகிறோம். நீங்களே அழுது நீங்களே எடுத்து நீங்களே ஃபேஸ்புக்கில் போட போறீங்க. அவன் நடிக்க மாட்டேன். கவலை. டேய் 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 போன முறை நீ தான் எனக்கு அந்த படம் பெறைக்கு அனுப்பி விட்ட. நீ இதில் வந்து பேரண்ட்டு என்ன இப்போ நீ நடிக்கிறியா? இப்போ ஓப்பன் ஏன் இப்போ நடிக்கிறேன்? ஃபேஸ்புக்கில் போட்டு வியூஸ் எடுக்கிறது. இதுதான் ட்ரெண்டிங்கில் போகுது. நீ எவ்வளவு அழுதாலும் உனக்கு அவ்வளோதான் உனக்கு தருவாங்க பதவி. சரிங்க? அழுது பிடிச்சி நிற்கிற படத்தை பாரு, சத்தம் படம். நானும் விஜய் ஃபேன் தான். நடிக்கிறேன் வந்து ஓவரா படம் பெறைக்க லிங்கள் அனுப்புறது ஃபேரு ஃபேரு ஃபேருன்னு இப்போ வந்து நடிக்கிறேன். இது எடுத்து எல்லாத்தையும் போடுவியாக்குமா? எல்லாத்துலையும் போட்டு கொஞ்சம் வியூஸ் எடுப்போம். இதுதான் ட்ரெண்டிங்கில் போகுது இப்போ. பேர் சத்தம் படம் பேர் படத்தை. டேய் டேய் எத்தனை ஃபோன் இருக்காடு? ஃபோன் ஏன் இந்த ஃபோன் என்னது? எத்தனை தடவை உனக்கு எடுத்துருக்கு கோல் பேர் என்ன இருக்கா பேர்? அது அங்கே சார்ஜில் போட்டு விட. ஏன் எத்தனை போட்டு விட எடுத்துருக்க? ஏன் எடுத்த நீ? 3 நாளாக சார்ஜ் போட்டு நிற்கிறியா? அடே யாரு உடனே சார்ஜ்றாங்க. இந்த ஃபோன் உனக்கு தெரியாதோ? இந்த பாரு எனக்கு ஒன்று யாரோடையும் கழிச்சு பழகித்தனண்டா தெரியும் தானே. இப்போ நானா இதை நீ தான் வந்து கேட்டானே லவ் பண்ணுன்னு போடு. இப்போ நீ கண்டுக்கிறாயில என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ எனக்கு என்ன பிரச்சனை? ஃபோன் சார்ஜ் நிற்காதடா. அப்போ ஃபோனு ஒரே சார்ஜ் போடுறது சும்மா அப்படி. நான் ஒரு நல்ல ஃபோன் வாங்கி தந்துட்டு போடு கதை. அப்புறம் நான் தானே அந்த ஃபோன் மாற்றி இது 3-4 மாசமா போச்சு. பழுதா போச்சு. என்ன எங்கே எனக்கு இதாக இருக்குது, அப்செட்டாக இருக்குது. 5 மணி போல் வா இருக்கா கோயிலுக்கு ஒருக்கா போட்டுருவோம். 5 மணி கோயிலுக்கோ? இல்லை அது வேற இல்லை. அது எனக்கு வேலை ஒன்று இருக்குடாப்பா. என்ன வேலை? இது மேக்கப் கிளாஸ். மேக்கப் படிச்சனால அப்போ இன்றைக்கு தான் படிச்சு கொண்டு தான் அதுதான் படிச்சு முடிஞ்சது. இப்போ எக்ஸாம் இன்றைக்கு எக்ஸாம்.
போகணும், கட்டாயம் போயே ஆகணும் எக்ஸாம். எத்தனை மணிக்கு முடியும் எக்ஸாம்? அது எனக்கு எப்படியும் இரவாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் அந்த மேக்கப் போட்டு எல்லாம் காட்டுவோம் மகளுக்கு. அப்ப எப்படியும் எனக்கு இரவாகும். சரிப்பட்டு சரி வேற அதுதான் இவ்வளோ காலம் தான் பிரசர தாய்க்கு இருக்கேன். சரியா சரி எடுப்பா தானே நானும் வந்துட்டு எத்தனை மணி ஒரு 10 மணி அப்படி அடிக்கிறேன். வந்த களைப்புலேயும் கொஞ்சம் இருப்பேன் வந்துட்டு 10 மணி போல உனக்கு நான் கால் பண்றேன். என்ன சரியா கால் பண்றேன். நீ கால் பண்ணுவா தானே? பண்ணுவேனடாப்பா கால். இப்படிதான் சொல்றா. சரி இதான்றேன் நான் போய் வரேன். நீ வேணுமாடா தனியாக போய் வா கோயிலுக்கு. சரியா போ. ஒரு கதை என்னடாப்பா ஒரு இப்போ சரியா 10 மணி வரையும் நீ வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் தானே சண்டேல கதைச்சி முடிச்சு பேசி முடிச்சிடுவோம். இன்றைக்கு அவன் பேர் அடித்தவனு ஓ மச்சி ஏன்டா அடுத்தனே? சரி சரி ஓமரா நான் கோயிலுக்கு போகிற பிளான் இருந்துச்சு. சரி நான் வரேன். சரி சரி 1000 ரூபா தானே? சரி வரேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா? பிரச்சனையும் இல்லை, வந்துட்டேன். அவனுக்கு கேட்கலையா? ஒன்றும் கேட்கல. அதான் எப்போ உருட்டு இது அதுதான் எனக்கு இதெல்லாம் சின்ன உருட்டு. இடத்துல வந்தேன் நீங்கள்? நான் ஆட்டோவில் வந்தேன். நான் ஆட்டோ பிடிச்சி வந்தேன். ஒருத்தன் காணையில் இதில் காணையில் ஆக்கள் இல்லாடியே சொல்லியிருக்கலாம். யாரு? உங்களை தான். நான் அந்த ஆக்கள் நின்றாலாம் பேர் இல்லைண்டா நான் வந்திருப்பேன். கண்டா சிக்கலாகிடும். அதுதான் இவன் கண்டாலும் அவன் ஒரு சைக்கோ. இப்போ பிரச்சனை இல்லை. முகம் தெரியாது இன்டோலுக்கு லைட்டை போட்டு விட்ருவாங்க, மாஸ்கை போடுவோம். அதெல்லாம் ரெடியாக தான் கொண்டு வந்தேன். நான் என்னென்னு சொல்லி போட்டு வந்தேன் நீங்கள்? நான் மேக்கப் கிளாஸ் எக்ஸாம்னு சொல்லி போட்டு வந்தேன். அப்போ அன்றைக்கு எனக்கு சொன்னீங்கள் மேக்கப் கிளாஸ் எக்ஸாம். அதுதான் உண்மையான எக்ஸாம். இது சும்மா உனக்கா போய் சொன்ன எக்ஸாம். என்ன சந்தேகப்படுறீங்க? இல்லை நான் சந்தேகத்தை உங்களை 100% நம்பிக்கை நம்போணும். நான் அந்த பேய் உருட்டி போட்டு இங்கே வந்து நிற்கிறேன்னு சந்தேகப்படுற மாதிரி பார்த்தா இல்லை. நாங்கள் ஒரு செல்ஃபி ஒன்று எடுப்போமோ உங்கள்கிட்ட ஃபோனில் தான் எடுப்போம். இந்த வெளியில் போய் எடுப்போம். இந்த ஃபோனில் எடுத்தால் இது பேய் வட்டி பார்க்கும். போனும் செக் பண்ணு. ஆவுண்டா போனதாடா அதுதான் நீ வாங்கி தந்தது. அதுதான் வாங்கி தந்தது. நீங்களும் கடமை கொண்டு வாங்கி தந்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோக்கள் எடுத்து கையில் வைக்கலாம். வாங்கி தான் பாவிக்கலாம். ஒரு 17 Pro Max இருந்தா ஓகே. ஓ மஜி நீ அதில் இவங்க கத்துவாங்க தியேட்டருக்குள்ளே வந்த பேய் வட்டியல் மாதிரி. இருக்கேன்டா இதெல்லாம் தான் நான் படம் பார்க்க வாரையில் ஆக்கள் இருக்கிறதுக்கு. அவரோட வந்த நீங்களும்? நான் அவனோட போகிறேன். இந்த எந்த நேரத்தில் பிடிச்சனும் தெரியாது. மொக்க படம் தான் பரவாயில்ல. உங்களோட வந்தோடைய பரவாயில்ல. கன நேரம் போட்டு படம் இப்போதான் வேற லேட் ஆயிடுது. கொஞ்சம் டிராஃபிக் தான் லேட். சாப்பிட்டு போவோமா? பிரியாணி சாப்பிடுவோம். ஏன் பிரியாணி சாப்பிடாம எல்லாம் தெரியுறீங்க? வேலை தான் என்ன செய்கிறது. நாளைக்கு கோயிலுக்கு போவோம். பின்னேரம் நாளைக்கு ஏதாவது உருட்டி போட்டு வரேன். நாளைக்கு ஏதாவது நாளைக்கு தைக்கல் கிளாஸ் புதுசாக போகிறோன்னு சொல்லி உருட்டி போட்டு வரதானே. எனக்கு உருட்டெல்லாம் சின்ன வேலை. அவன் நம்பிடுவான். அதுதான் பெரிய வெரைட்டி எல்லாம் இல்லை. அது சைக்கோ. கொஞ்சம் ஆனால் என்ன நம்பிடும். என்ன அதான் லைட்டாக சந்தேகம் போலாம் கிடக்கு. என்னடா அடிக்கடி ஃபோனை தாண்டுவான். நினைக்கிறேன் கால் பண்ணதான் ஆன்சர் பண்ணாதுக்காக தான். இவன் என்னது கால் பண்ணுறான். வேற யாருண்டெல்லாம். ஹலோ ஓ சொல்லடா. எங்கே நிற்கிறீங்கம்மா? இங்கே நான் எக்ஸாமில் நிற்கிறேன்னு வந்துட்டு அடிக்கிறேனே. உனக்கு இல்லை எக்ஸாம் என்ன சைலண்டாக இருக்குது? எக்ஸாம் மட்டும் சைலண்டாக தானே எடுக்கிறேன். அங்கே எல்லாம் கேட்குது சத்தம். அதாங்க பக்கத்து கிளாஸ்காரன் விக்ரியா நான் எடுக்கிறேன். சொல்கிறேன். எத்தனை மணிக்கு ஃபோன் எடுப்பீங்க? ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம். இல்லையே 1.5 மணி நேரத்தில் எடுத்துறீங்க. என்ன 1 மணி நேரம் இன்டர்வல் முடிஞ்சு கொஞ்சம் கட்டம் போகுது. என்ன இன்டர்வல் முடிஞ்சு? என்ன இன்டர்வல் முடிஞ்சோடனே என்ன சாப்பிடுவது சொல்லி திரும்பி இருக்கா பாரு செம்மறி. சொல்லு என் லவ்வர். இவர் நீங்க? இவர் என் அண்ணா. எனக்கு தெரியாம அண்ணா பெரியம்மாண்ட உனக்கு அப்படி இல்லையா? உங்க அப்பருக்கு 2 இல்லையே. அந்த ஒண்டை விட்ட அந்த அண்ணாண்ட அண்ணா. அப்பா ஐயோ அண்ணா நீங்க நினைக்கிற மாதிரி அண்ணா. நான் உனக்கே இல்லையே. இல்ல அந்த இது நான் நினைச்சேன். சொல்லுங்க இருக்கா இல்ல அண்ணா என்ன சந்தேகப்படுறியா நீ? என்ன நான் தங்கத்தை என்ன சந்தேகம்? நான் என்ன நினைக்கிறேன்? இல்ல அந்த நீங்கள் அந்த இப்படி அந்த இது நான் ஒன்றுமே இல்லை. நான் எக்ஸாம் கேக் எல்லாம் போட்டுட்டீங்களா?
போறேன் போட்டு இதான் உங்களோட எக்ஸாம். அண்ணா அடியே நீ என்ன ஏமாத்துறேன்டா சொல்லு, நான் விடுறேன். ஓகே போய் துளி ரெண்டு போட்டு விடுறேன். என்ன இப்போ உனக்கு என்ன சொல்ல வேண்டியதா? நான் இப்போ நான் பிடிச்சிருக்கேன்னா நான் விட்டு தொலைச்சிருப்பேன். நீ ஏன் இப்படி சொல்ற? சொல்லடா அண்ணாண்டு. அண்ணா யார் இவர்? வீட்டை தெரியும் லவ் பண்றாரு. இப்போ உங்கள்கிட்ட நான் போய் கெஞ்சி வேணும் அண்ணா அண்ணா சேர்த்து வைங்கண்ணா. இல்லை சொல்லுங்க. சந்தேகப்படாத நீ. சந்தேகப்பட ஐயோ இது சந்தேகமே இல்லை, கன்ஃபார்ம். சந்தேகம்ன்றதம்மா இது செய்திருப்பானா செய்திருப்பான்றதான் சந்தேகம், இது கன்ஃபார்ம். இதில் ஒரு இதுவும் இல்லை. இங்கே அந்த ஃபோனை தான் முதல் நான் ஃபோனை தாடி ஃபோனை அந்த ஃபோனை அந்த ஃபோனை இது தான் முதல்ல ஃபோனை விளங்க இல்லை இல்லை அந்த இது இது ஃபோனை மற்றது வீட்டில் இருக்கிற எல்லா சாமான்களும் கொண்டு தந்துருவோம். தெரியும் ஒட்டு மண்ணாங்காட்டி மிட்டாய் கிளம்பு முதல் கிளம்பு. இவரோட அண்ணனோட அண்ணா வேண்டாமே நீ ஏன் கொண்டு போக போறீங்க? இல்லை நீங்கள் இல்லை சாமான் கேட்குறீங்களா? இப்போ நான் இப்போ வேண்டாம்ட்டாலும் வேண்டாம் விட்டாலும் உன்னோட வேற தியேட்டர் இருக்கு. இங்கே இருக்க வெளியில் இருக்கப்போ அண்ணனோட காட்சி போட்டுக்கிறோம். நீ போடி வழியா இல்லை இல்லை நீங்கள் போ 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 போ. நான் உங்களுக்கு என்ன கோதாரி செய்யணும் சொல்லுங்கண்டா. நானும் அவ்வளோ லவ் பண்ணு தெரியுமா தெரியாதோ? எங்களோட லவ் உண்மையான லவ் பண்ண. அப்போ அப்போ என்ன அப்போ என்ன நான் சின்சியராக லவ் பண்ணுறேன். நான் வாங்கி கொடுத்த ஃபோனில் இந்த இப்போ விரைக்க தான் மாற்றிருப்பார். உண்ட போல் பேப்பர் வச்சுருக்கிறார். ஆனால் சொல்லி துளியாண்டா அப்படின்னா நான் விலை இதில் போயிருப்பேனே. நான் நடிக்கிறீங்களா பிடிக்கிறீங்க என்ன 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 பார்க்க விசரம் மாதிரி இருக்கேன் உங்களுக்கு. உண்மையான லவ் பண்ண லவ் அது உங்களுக்கு விளங்காது. இப்போ என்ன இப்போ அவ்வளோ லவனத்தை தான் போகிறேன். சரி நான் இதுக்கு உங்களுக்கு இடையில விரையில இன்னும் கொஞ்சம் காலத்தில் மேக்கப் கிளாஸ் எனக்கு இருக்கின்ற வேறு உனக்கு ஒரு தையல் கிளாஸ் இருக்கின்றவாள். ஆல் தி பெஸ்ட். அவளை ஏற்கனவே சொல்லிட்டா என்னண்டு தையல் கிளாஸ் இருக்கு. இனி சொல்லுவாள்டா இனி சொல்லுவாள். கடிவா படத்தை பேர் சரியா சரியா. எனக்கு ஜாலிதான் அங்கே இல்லை கொடுத்தியா? ம் ஹாய் ப்ரோ. ஓ ஹவ் ஆர் யூ? வார 8 படம் ஒன்று எடுக்க போகிறோம். படம் என்ன? குளத்துக்குள் விழுந்த மீன். இது இந்த ஈழத்து இது படம் ஒன்று எடுக்கிறோம். அதுக்கு பூசி ஒன்று செய்யணும். அதுக்கு நீங்கள் வாங்குவோம். இன்வைட் பண்ணுறோம் உங்களை. பூசை மட்டும்தானே நீங்கள் செய்கிறீங்க? என்ன விளங்க இல்லை ஒன்றில் படம் துவங்க போதுன்னு பூசை செய்கிறீங்க. ஓ இல்லாட்டிக்கு போஸ்ட் லுக் விடுறீங்க. ஓ அதோட சரிங்கடா. அதுக்கப்புறம் கதையை காணலையே. இல்லை நாங்கள் எடுக்கிறோம். நாங்கள் நிறைய எடுத்துருக்கிறோம். ஒன்றையும் காணலையே நீங்கள் எடுத்த ஒன்றே. ஐயோ அண்ணா எடுக்கிறோம் அண்ணா எடுக்கிறோம். என்னடா சனம் சப்போர்ட் பண்ணது இல்லை. அதான் நான் இதாக இருக்கு. சனம் சப்போர்ட் பண்ண ரெடியாக தான் இருக்குது. நீங்கள் எடுக்கிற படத்தை ஒழுங்கு எடுங்க முதல். நல்ல படங்களை எடுத்து முதல் பூசைக்கு போவியால். பூசைக்கு போட்டு அதில் ஃபேஸ்புக் எடுத்து ஃபோட்டோக்கள் ஃபேஸ்புக்கில் எடுத்து அதை ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி செஞ்சு போடுவியால். அடுத்த ஃபர்ஸ்ட் லுக் வேறும். அதோட அப்படியே வந்து போகணும் அந்த கதை. அப்போ பூசைண்டா வேறு ஹீரோ ஹீரோ வேறு ஹீரோயின் வாதான் இவள் சுசீலாண்ட வட்டி இல்லை இவள் திருசா திருசா. இப்போ இந்த முறை எடுத்தானே இவங்களோட சேர்ந்தாச்சு எடுத்து போட்டு அப்படியே சேர்ந்தாச்சு. இவங்களோட கதையெல்லாம் வித்தியாசமாக கிடக்கு. அது சினிமாக்குள்ள போயிட்டுனா கொஞ்சம் 3 படம் நடிச்சிருக்கிறான்னு பார்த்தது இல்லையா? ஏய் சொல்லு. 3 படம் நடிச்சிருக்கிறான்னு. இன்னும் வேற இருக்குது 3 படங்கள். ஆகாயத்துக்குள் மலை, குளத்துக்குள் மீன், வீட்டுக்குள் பேய் என்னெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான படங்கள் எல்லாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஒப்பியோ வந்துடுது 2-3 வருஷத்துக்கு முதல். அது விரப்பம் இனிதான் படங்கள் எல்லாம் விரப்பம் வந்து கொண்டு இருக்குது. எங்களுக்கு இந்த ப்ரொடியூசர் அது எழுதுல கொஞ்சம் ஒட்டுமொத்த வந்து பூசை வைக்க போகிறோம் அந்த கோயிலில். வாங்க ஒரு இல்லை நீ வேலையை என்ன மாதிரி இப்போ வேலையெல்லாம் அப்படி இப்போ இதான் எது சினிமா. அப்படியே அது ஓகேடா. இப்போ வருமானத்துக்கு என்ன செய்கிற வேலை இல்லை இது இப்படி இதுவும் ஒரு வேலை தானே. என்ன எனக்கு ஒரு இடம் வருவோம். ஒரு நாளைக்கு நாங்கள் வருவோம். அப்போ நீங்கள் தண்ணுங்க சரி சரி வாங்கண்ணா கட்ட. அப்போ அப்பா யோசிச்சு கொண்டு இருக்கிற முன்ன பற்றி நீ இல்லை உங்களோட சேர்ந்துட்டா நீ அப்போ வாங்கண்ணே. ஆனால் முடிஞ்சா கண்ணனையும் கூட்டிட்டு வாங்கவா. நாங்கள் இந்த கொஞ்சம் பேருக்கு தான் இன்வைட் பண்ணியிருக்கிறோம். சரியா வருவாங்க சரியா வாங்கண்ணா. ஓகே சரி பை பை. நோ ஏய் லூஸ் இப்படி. ஓகே பை அண்ணா. குமாரன் அடுத்த குமாரன் எடுப்போம். அப்போ அவன் பாகுபலி எடுத்தவனே பேசாமலுக்கு இருக்கிறான். இதுகள் வர்ற பாடு எப்படி இருந்தது படம்? படமாக்கா வேறு லெவல். டைரக்டர் வந்து வேறு லெவலில் செஞ்சுருக்கிறார். சூப்பராக இருக்குது படம். எப்படி இருந்த உண்மையிலேயே நல்ல படம். கனநாளைக்கு பிறகு ஒரு படம் பார்த்த ஃபீல் ஒன்று வந்திருக்குது. டீம் நல்லா செஞ்சிருக்கிறோம். டெக்னிக் வைஸ் எல்லாம் சூப்பராக்கா.
எப்படி இருந்தது? ஆக மியூசிக் டைரக்டர் இறங்கி செஞ்சிருக்கிறார். அப்படி தியேட்டர்ல இருக்கல அவ்வளோத்துக்கு இதாக இருக்கு. சூப்பர் சூப்பர். அந்த ஃபைட் எல்லாம் அப்படி இருக்குது, அப்படி ரியலாகவே எல்லாம் எடுத்திருக்கணும். நான் எதிர்பார்க்கல எப்படி வரும். உண்மையிலேயே ஒரு கன நாளைக்கு பிறகு தமிழ் இதாக்கா ஹீரோயின் இருக்குல்ல அங்கே நிற்கிறான். ஹீரோயின் மிகப்பெரிய ஃபேனாக சூப்பர். ஆனால் இது வந்து அவர்கிட்ட முதல் படம் மாதிரியே இல்லை. அவர் ஏதோ கணக்கா படங்கள் நடித்த மாதிரி தான் இருக்கு. உண்மையிலேயே நல்ல டைரக்டர் அப்படியே அவ்வளவுத்துக்கு அவர் யூஸ் பண்ணியிருக்கிறார். நல்ல இது சூப்பராக்கா சூப்பர். சொல்லி வேலை இல்லை கொஞ்சம் டைம் இருக்குது. ஓ மச்சி பாரம் பாரம். நைஸ் 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 நைஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அது இப்படி செல்வி எடுத்து போட்டாளா? சரி ஓகே ஓகே சரி சரி டக்குன்னு வா நீ ஒன்று கண்ட்ரோல் பண்ணி கொண்டு நீ அழுது வந்துரு. சரி அண்ணன் என்ன விஜய் நீ நடிக்க மாட்டானோ? என்ன விஜய் சரி அதில் பார்க்க சிரிப்பு வந்துட்டு. ஐயோ நான் ஏன் விரும்ப நினைச்ச நம்பரை யாரும் கண்டாலும் சிக்கல. அதுதான் நானும் வேற சொல்லல. சரி வா வண்ணே இந்தியோட சொல்லு. இந்தியோளுக்கு மாஸ்க போடணும். அது 10 மணிக்கு தான் நடிக்கும். அது எங்கன்றது என்ற கோலுக்கு. அப்போ அண்டை எனக்கு சொன்னீங்க மேக்கப் எக்ஸாம் உண்டு. திருப்பி போவோம். ஐசிதா கொஞ்சம் கதை எங்கன்னா அந்த குரலை வச்சு பிடிக்க போறேன்னா கதைங்கண்ணா என்ன இந்த ரெண்டு திரும்பி பாருக்கா இருக்கா போவா. ஐயா ஆகணும் பார்த்தீங்க அண்ணே 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 இவர் போவா. சரியா மேக்கப் எல்லாம் போட்டாச்சு. டேய் சிரிக்காது. சரி சரியா 2 சொட் போட்டு போட்டு சரியா சரி. என்ன இதெல்லாம் கேக் மேக்கப் எல்லாம் போட்டாச்சோ? இவரோட அண்ணனோட காய் அண்ணா வேண்டாமா நீ வா வேண்டாமா. சரியா போப்பா. இல்லை நீ இப்போ நல்ல மாதிரி தான் இது வேண்டாமான்றது சரியா வேண்டாம். இங்கே இல்லை தெரிந்தானே சுசீலாண்ட பட்டு தானே. சரியா போ. என்ன முந்தி இதாக இருந்தால் என்ன நடந்த உனக்கு? என்ன இது என்ன வேறு போ. கொப்பர் உனக்கு அப்பா இங்க அப்பாவும் சொன்ன வேற கொப்பர் இதோட சேராது. இதோட சேர்ந்து இப்படி வந்துட்டு என்னடி உடுப்பு இது? எனக்கு என்ன ரிசல்ட்? சரியா சரியா. இந்த படத்தில் யாரு ஹீரோ யாரு இதுன்னு சொல்ல? ஆகாயத்தில் மலை குளத்துக்கள். டேய் இதெல்லாம் சரியா நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அதுல ஒன்று விஜய் என்னடா அடிக்கிறேன்றது வந்துட்டு கட் பண்ணி